ஒரு நாள் காலையில நீங்க கண் முழிக்கும்போது, நீங்க ரொம்ப வருஷமா யூஸ் பண்ற பேங்கோட லைசென்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வருது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க என்ன ஒரு பேனிக் ஆகும்னு. ம் நிஜமாவே ஒரு பெரிய ஷாக் தான் அது. ஆமா. ஏப்ரல் 24, 2026 அன்னைக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட், அதாவது பிபிபிஎல்க்கு நடந்தது எக்ஸாக்ட்டா இதுதான். இது ஏதோ சாதாரண நியூஸ் கிடையாது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு 26 and 27 ஏப்ரல் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா. நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இல்ல யூபிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் இது உங்களுக்கு ஒரு கோல்டு மைன். எக்ஸாக்ட்லி. வெறும் ஃபேக்ட்ஸ் மனப்பாடம் பண்ணாம அதுக்கு பின்னால இருக்கிற ரீசன்ஸ் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்க ப்ரிப்பரேஷன் அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாமா? நீங்க சொன்ன அந்த பேடிஎம் இஷ்யூ பத்தி டீடைலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நியூஸ் வந்திருக்கு. ஓ, நீங்க பூனேல இருக்கிற எஸ்எஸ்பியு, அதாவது சிம்பியோசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில அமைக்கப்பட்ட இந்தியா அண்ட் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். யூனியன் மோஸ்ட் சயன் சௌத்ரி தான் அதை லான்ச் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு ஒரு டவுட். ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு யுனெஸ்கோ சேர் போட்டா உடனே ஃபீமேல் எம்ப்ளாயபிலிட்டி மாறிடுமா என்ன? இதோட ரியல் பர்பஸ் என்ன? அதாவது இதோட தலைமை பொறுப்புல ஸ்வாதி மஜும்தார் இருக்காங்க. இவங்க எதை டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, எந்த செக்டர்ஸ்? ஏஐ, செமிகண்டக்டர்ஸ், ரோபாட்டிக்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ். இந்த மாதிரி எமர்ஜிங் செக்டர்ஸ்ல பெண்களோட வேலைவாய்ப்பு அதிகமாக்குறதுக்கான பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரது தான் இவங்களோட மெயின் கோல். வாவ், அட்வான்ஸ்ட் ஃபீல்ட்ஸ்ல ஒரு பாலிசி டெம்ப்ளேட் ரெடி பண்றாங்க, ரைட்? சூப்பர். ஏஐ பத்தி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. கவர்மெண்ட் ஏஐ ரிஸ்க் அசஸ்மெண்ட் பேனல் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல? ஆமா, குறிப்பா ஆந்த்ரோபிக்கோட அட்வான்ஸ்ட் ஏஐ பிளாட்ஃபார்மான மித்தோஸால என்னென்ன ரிஸ்க் வரும்னு அசஸ் பண்றதுக்காக. இங்குதான் எனக்கு ஒரு கேள்வி. ஒரு டெக் எக்ஸ்பர்ட்ட போடாம ஏன் எஸ்பிஐ சேர்மன் சிஎஸ் செட்டி இதோட சேர்பர்சனா போட்டிருக்காங்க? இதுல தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. மோஃப் நிர்மலா சீதாராமன் அப்புறம் மெய்டி அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் இது. ஓகே, ஆனா ஏன் ஒரு பேங்கர்? ஏன்னா மித்தோஸ் மாதிரி அட்வான்ஸ்ட் ஏஐயால வரப்போற மிகப்பெரிய த்ரெட் ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸ்ல தான் இருக்கு. அதனால தான் ஒரு டாப் பேங்கர் இதை லீட் பண்றாரு. தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். அதனால தான் ஐபிஏ, அதாவது இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன், ஒரு ஏஐ த்ரெட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிக்ட் டைரக்டிவ் என்னன்னா, பேங்க்ஸ்ல நடக்கிற சைபர் கேசஸ் எல்லாத்தையும் உடனே சர்டனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓ, மூடி மறைக்க கூடாது, உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ரைட். இப்போ ஏஐல இருந்து அப்படியே நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருவோம். சொல்லுங்க. நீங்க டெய்லி கேப் புக் பண்ணும்போது இந்த சர்ச் பிரைசிங் பார்த்து கடுப்பா இருப்பீங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் பாரத் டாக்ஸி வந்திருக்கா. இது எப்படி மத்த ஆப்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் ஆகுது? இது இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் லெட் ரைட் ஹேலிங் ஆப்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. இது MCSCS ஆக்ட் 2002க்கு கீழ 8 நேஷனல் கோஆபரேட்டிவ்ஸ் ஒன்னு சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, யார் லான்ச் பண்ணது? மும்பைல பியூஷ் கோயல் இதை லான்ச் பண்ணாரு. இதுல டிரைவர்ஸ்க்கு 0 கமிஷன், அது மட்டும் இல்லாம 5 lakh rupees ஃப்ரீ இன்சூரன்ஸ், அப்புறம் முத்ரா லோன்ஸ் எல்லாமே டிரைவர் பெனிஃபிட்ஸ்ல வருது. வாவ், 0 கமிஷனா? இதோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல? நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 25,000 பிளஸ் ரைட்ஸ் பர் டே நடக்குது. 5.17 lakh டிரைவர்ஸ் இருக்காங்க அண்ட் 50 lakh பிளஸ் கஸ்டமர்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. 5.17 lakh டிரைவர்ஸ். இது நிஜமாவே ஒரு பெரிய ஸ்கேல் தான். சரி, டாக்ஸில இருந்து அப்படியே நம்ம ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளோமசிக்கு போயிடலாம். 4th இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட், அதாவது IAFS 4. ஆமா, ஜெயசங்கர் இதை லான்ச் பண்ணிருக்காரு. May 31, 2026ல நியூ டெல்லியில இது நடக்க போகுது. பட் ஒரு டவுட், இதோட 3rd சமிட் 2015ல தானே நடந்துச்சு. ரொம்ப லாங் கேப் இல்லையா? உண்மைதான். ஆனா இப்போ இந்தியா ஆப்பிரிக்கா கூட ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. இதோட தீம் IA ஸ்பிரிட். IA ஸ்பிரிட், ஓகே. அண்ட் இதோட பிராண்ட் ஐடென்டிட்டி ஒரு சிங்கம், அதாவது லயன்னு நான் படிச்சேன். எக்ஸாக்ட்லி. 2 ரீஜனுக்கும் சிங்கம் ஒரு காமன் சிம்பிள். அடுத்து நம்ம ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். 3 முக்கியமான ஸ்டேட்ஸ் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சத்தீஸ்கர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க PMASH ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ஆமா, சம்யுக்த் போர்ட்டல் மூலமா டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. கரண்டா 85 பேக்ஸ் ஆக்டிவா இருக்கு. இது வேற எங்கேயாவது எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா? கண்டிப்பா. சர்குஜா, கொண்டகாம், அப்புறம் கூரியா, இந்த இடங்களுக்கு இப்போ வரப்போகுது. நைஸ். அடுத்து பீகார், ஆத்மநிர்பர் பல்சஸ் மிஷன், அதாவது APM.
இது மசூர், அதாவது லென்டில் கொள்முதலுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இது NCCF அப்புறம் NAFED மூலமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ். சேமிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? WDRA அப்புறம் CWC குடோன்ல இத பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே. மூணாவது ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். ஹூக்ளில இருக்கிற மஹிஸ்கிரியில இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆனோட் மெட்டீரியல் பிளான்ட் வந்திருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா லயோன் பேட்டரி காஸ்ட்ல 65% ஆனோட் அப்புறம் கேத்தோட்ல தான் இருக்கு. அப்போ இத உள்நாட்டிலே பண்றது ரொம்ப லாபம். இதோட கெப்பாசிட்டி எப்படி பிளான் பண்ணிருக்காங்க? இனிஷியல் 200 MTPAல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட டார்கெட் என்னன்னா டார்கெட் 2000 MTPA LFP cathode by Q3 FY27. கிரேட். அப்படி கொஞ்சம் பிராட்காஸ்டிங் சைடு போவோம். ஆகாஷ்வாணி at 90, பிரசார் பாரதி அப்புறம் மைகோவ் சேர்ந்து ஒரு நேஷன் வைட் கண்டெஸ்ட் நடத்துறாங்க. ஆமா, வானொலிக்கு 90 வயசாயிடுச்சு. இதுக்காக சிக்னேச்சர் ஜூன் மேக்கிங் கான்டெஸ்ட் ஒன்று நடத்துறாங்க. அது 2040s இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கணும். இன்னொன்னு ஜிங்கிள் மேக்கிங் கான்டெஸ்ட், ரைட்? எக்ஸாக்ட்லி. அது 2050s வோக்கல்ஸ் பிளஸ் பிஜிஎம்மா இருக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30K அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடக்குது? ஏப்ரல் 23 முதல் மே 25, 2026 வரை நடக்குது. சூப்பர். அடுத்து ஒரு MOU நியூஸ். CMEC at RISக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில இருக்கிற டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஆமா, யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் முன்னிலையில இந்த MOU சைன் ஆச்சு. இதோட மெயின் ஃபோக்கஸ் மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் கிரீன் ஷிப்பிங் தான். இது அந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் ஆகுமா? கண்டிப்பா. சாகர்மாலா அப்புறம் மேரிடைம் அம்ரித்கால் விஷன் 2047 இது ரெண்டோட இலக்குகளை அடையறதுக்கு தான் இந்த ரிசர்ச் பார்ட்னர்ஷிப். ரைட். இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்ல நாம பேசின அந்த பெரிய பேங்கிங் நியூஸ்க்கு வருவோம். RBI ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் லெஜர். ஆமா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அதாவது PPBLோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அதாவது BR ஆக்ட் 1949ஓட செக்ஷன் 22(4) மூலமா எடுத்த ஆக்ஷன். இது எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆகுது? ஏப்ரல் 24, 2026ல இருந்து எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம நிறைய பெனால்டிஸ் வேற போட்டிருக்காங்களே. பந்தன் பேங்க் மேல என்ன பெனால்டி? பந்தன் பேங்க்குக்கு 41.8 லேக் பெனால்டி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க KYC ரூல்ஸை மீறி இருக்காங்க. ஓகே. மூட்டோட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு 80,000 பெனால்டி. அது ஃபேர் பிராக்டிசஸ் கோட் வயலேஷனுக்காக. அடுத்து எபிக்ஸ் பேமெண்ட்ஸ் அப்புறம் 2 கோஆப் பேங்க்ஸ் மேலயும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா, அதுக்கு 2.60 லேக் பெனால்டி போட்டிருக்காங்க. ஆனா இது BR ஆக்ட் கிடையாது. இது PSS ஆக்ட் 2007 வயலேஷனுக்காக. ஓ, டிஃபரண்ட் ஆக்ட். நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ யூபில நடந்த 2 இண்டஸ்ட்ரியல் நியூஸ் பார்க்கலாம். ராக்லிங்க் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க? புலன்சர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சிக்கந்தராபாத்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் லித்தியம் அண்ட் ரேர் எர்த் ரீசைக்ளிங் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரீசைக்ளிங் ரொம்ப முக்கியமான ஒன்னு. இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? இவங்க ப்ராப்ரைட்டரி R2 ரீசைக்ளிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அண்ட் மேக்சைக்கிள்னு ஒரு ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்ன? டார்கெட் 1500 TPA ரேர் எர்த் குளோரைட் பை 2026. இதுதான் இவங்களோட எய்ம். சூப்பர். ரெண்டாவது நியூஸ் கோகோ கோலா இந்தியா பத்தி. ஆமா, அவங்க இன்வெஸ்ட் யூபி அப்புறம் SLMG பெவரேஜஸ் கூட சேர்ந்து லக்னோல ஒரு 3-year MOU சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக? என்வாயரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, வாட்டர் ஆக்சஸ் அப்புறம் லைவ்லிஹுட் அண்ட் டூரிசம் இந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்த ஒரு குளோபல் அவார்ட் பத்தி பாப்போம். குண்டூர் முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கும் அவார்ட் கிடைச்சிருக்கே. ஆமா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற GMCக்கு வியன்னால நடந்த ஈவென்ட்ல 4th UNIDO GEM அவார்ட் 2026 கிடைச்சிருக்கு. ஓ, GEMனா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் தானே? இது 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனை இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் ஆகிறது பெரிய விஷயம். அடுத்து நீத்தி ஆயோக் அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்திரலாம். யார் இப்போ புது வைஸ் சேர்மன்? டாக்டர் அசோக் லஹிரி தான் புது வைஸ் சேர்மனா May 1, 2026ல இருந்து சார்ஜ் எடுக்கிறாரு. சுமன் பெரிக்கு பதிலா இவர் வர்றாரு. ஓகே. அண்ட் டாக்டர் கோபார்தன் தாஸ்னு ஒரு TB எக்ஸ்பர்ட் கூட ஃபுல் டைம் மெம்பரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரே. ஆமா, ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் பாலிசி மேக்கிங் லெவல்ல வர்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவ். அப்புறம் கார்ப்பரேட் சைட்ல பார்மிந்தர் சிங்க REIL அதாவது ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெடோட CEO-ஆ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நைஸ். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் டைம்லைன்குள்ள போயிடலாம். ஷோர்.
ஏப்ரல் 23 வந்து இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. இது 4th Thursday ஆஃப் ஏப்ரல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதோட தீம் AI ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, ஏப்ரல் 24? ஏப்ரல் 24 ரொம்ப முக்கியம். நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே. இதோட தீம் சஷக்த் பஞ்சாயத் சர்வாங்கேன் விகாஸ். இது 73rd Amendment Act 1993 ஆர்டிகிள் 243B பேஸ் பண்ணி வருது. அண்ட் அதே ஏப்ரல் 24ல இன்னொரு நாளும் இருக்குல்ல? ஆமா, வேர்ல்ட் டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ். இது 1979ல இருந்து இருக்கு. வாவ், நாம இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேர், பாரத் டாக்ஸி, ஃபர்ஸ்ட் ஆனோட் பிளான்ட்லேருந்து சிஎஸ்எட்டி பேனல், பிஆர் ஆக்ட் 1949 வரைக்கும் ஒரு பெரிய சம்மரி பார்த்துட்டோம். ஆமா, இது எல்லாமே எக்ஸாம் ஷீட்ல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சோ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஆக்டிவ் ரீகால் டெஸ்ட். நாங்க 10 கேள்விகள் கேட்போம். நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாங்க ஆன்சரும் சொல்லுவோம். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். Question 1. Under which specific act and section was Paytm Payments Bank Limited's PPBL license revoked by the RBI? இதுக்கான ஆன்சர் செக்ஷன் 22(4) of the Banking Regulation Act 1949. Correct. Question 2. Who leads the government panel constituted to assess the risk of the AI platform Mythos? இது வந்து சிஎஸ்எட்டி. Question 3. Which state launched the Atmanirbhar Pulses mission specifically for the procurement of masoor, lentil? இதோட ஆன்சர் பீகார். Nice. Question 4. What is the official theme for the 4th India-Africa Forum Summit, IAFSIV, scheduled in New Delhi? The theme is IA Spirit. Perfect. Question 5. Name the proprietary technology and the reverse logistics platform used by Rocklink India for battery recycling. இதுக்கு ஆன்சர் R2 Recycling Technology, அப்புறம் Max Cycle. Question 6. Who succeeds Suman Berry to become the Vice Chairman of Niti Aayog on May 126? Dr. Ashok Lahiri. Question 7. Which municipal corporation won the 4th UNIDO Gender Equality Mobilization GM Award in Vienna? ஆன்சர் வந்து குண்டூர் முனிசிபல் கார்ப்பரேஷன். Question 8. The International Girls in ICT Day is observed annually on which specific day of the week? இது 4th Thursday of April. Question 9. What is the exact penalty amount imposed on Bandhan Bank by the RBI for KYC non-compliance? பெனால்டி வந்து rupees 41.8 lakhs. Okay. Last question. Question 10. Where did Coca-Cola India sign a 3-year MOU with Invest UP for community development and water access? இதோட ஆன்சர் லக்னோ. Super. இந்த 10 கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா you are on the right track. கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஒரு பக்கம் நாம AI மித்தோஸோட ரிஸ்க் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பேட்டரி ரீசைக்ளிங், கிரீன் ஷிப்பிங்னு எக்காலஜியை காப்பாத்த போராடிட்டு இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் எப்படி இந்த டெக்னாலஜியையும் சஸ்டைனபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ண போறாங்க? இது நிஜமாவே நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இது நம்ம ஃபியூச்சரை பத்தின ஒரு விஷயம். ஆமா, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், ஆழமா புரிஞ்சுக்கொள்வோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.